Unit 2 Operating System Part 3 Windows Operating System அதில Window and its types, representation of window, parts of windows, working with accessories, Windows Explorer or File Manager, personalizing Windows இது எல்லாத்தையும் பார்ப்போம். Window and its types. What is a window and what are its types? A desk or a frame on the screen. அப்படின்னா என்ன? ஒரு frame மாதிரி இருக்கு இல்லையா? அந்த frame அதத்தான் நம்ம ஒரு application ஓபன் பண்ணிட்டாலே ஒரு frame மாதிரி ஒன்று வரும். So அதை டெஸ்க்னு சொல்லலாம். A desk or a frame on the screen தெரியறது தான் விண்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கீழே ஒரு பிக்சர் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரைட் எண்டுல மேல ஒரு இன்டு மார்க், அடுத்தாப்புல ஒரு இன்டு மார்க், தென் மூணாவதா ஒரு இன்டு மார்க் இருக்கு. இப்ப ஒன்னொன்ன பத்தியும் பார்க்கலாம். அப்ளிகேஷன் விண்டோ. அப்ப அந்த அப்ளிகேஷன் விண்டோங்கிறது என்ன? A larger window is the application window. So first மேல இருக்கு இல்லையா ஒரு இன்டு மார்க், அது வரைக்கும் உள்ள போர்ஷன் தான் அப்ளிகேஷன் விண்டோ. அதுல அப்கோர்ஸ் இதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காதா என்னன்னு தெரியல. மேல பாத்தீங்கன்னா அடோப் பேஜ் மேக்கர் அப்படின்னு போட்டு ஒரு ஃபைல் நேமும் இருக்கு. ஸோ பேஜ் மேக்கர்ங்கிற அந்த சாஃப்ட்வேர்னுடைய அப்ளிகேஷன் விண்டோ தான் இது அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் காமிக்குது. அடுத்தது அதுக்குள்ள ஒரு பேஜ் நாம ஃபைல் மூலமா ஓபன் அப்படின்னு கொடுக்க போறோம். அப்படி கொடுத்தா அடுத்த விண்டோ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்டு மார்க் தெரியுது இல்லையா, ஃபைல் மெனூஸ்லாம் இருக்கு. ஸோ அதுதான் டாக்குமெண்ட் விண்டோ. The smaller window is the document window. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள ஒண்ணு குட்டியா தெரியுது, அது சப் விண்டோ. ஆனா இது மூணையும் சேர்த்து வரத்துக்கு பேர் தான் குரூப் விண்டோ. Application, document and sub window form group window. So உள்ள குட்டியா இருக்கிற அந்த விண்டோ, தென் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கிற டாக்குமெண்ட் விண்டோ, தென் அதை விட பெருசா இருக்கிற அப்ளிகேஷன் விண்டோ, இது எல்லாத்தையும் சேர்த்து குரூப் விண்டோன்னு சொல்லலாம். விண்டோ அண்ட் இட்ஸ் டைப் பார்த்தோம். இப்ப ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விண்டோ, ஒரு விண்டோ எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, லெஃப்ட் எண்ட்ல கார்னர்ல ஒரு ஏரோ மார்க் போட்டு கண்ட்ரோல் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அது டு மூவ் த விண்டோ அண்ட் டு க்ளோஸ் த விண்டோக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டைட்டில் பார். டைட்டில் பார்ல தான் நம்ம என்ன அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியிருக்கோம், அந்த ஃபைல் நேம் என்னங்கிற ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அடுத்தது மெனு பார். மெனு பார்ல வரிசையா மெனூஸ் இருக்கும், அதுல சப் மெனூஸ்லாம் அப்புறம் வரும். தென் ரைட் எண்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல மினிமைஸ் பட்டன். அப்ப இந்த விண்டோவை ரெடியூஸ் பண்ணி சின்னதா டாஸ்க் பார்ல உட்காத்தி வைக்கிறதுக்கு தான் மினிமைஸ் பட்டன். அடுத்தது மேக்சிமைஸ் பட்டன். ஒரு விண்டோவை பெருசா, தட் இஸ் டு என்லார்ஜ் த விண்டோ, அந்த மேக்சிமைஸ் பட்டன் யூஸ் பண்ணுவோம். அதே சில சமயம் ரெஸ்டோர் விண்டோன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த விண்டோவை கொஞ்சம் சின்னதா போடுறதுக்கு அந்த ரெஸ்டோர் பட்டன், சேம் பட்டனையே நம்ம கிளிக் பண்ணினா சின்னதா வரும், அதையே திரும்ப நம்ம கிளிக் பண்ணா பெருசா வரும். தென் ஒரு இன்டு மார்க் போட்டிருக்கு ரெட்ல, அதுதான் க்ளோஸ் பட்டன், இந்த விண்டோவை க்ளோஸ் பண்றது. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பார்ஸ்னு காமிச்சிருக்கு, ரைட்ல கீழே பாட்டம்ல. ஸோ கீழே இருக்கிறது ஹரிசான்டல், ரைட் சைட்ல இருக்கிறது வெர்டிக்கல். ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார்ஸ். அடுத்தது இன்சர்ஷன் பாயிண்டர் காமிச்சிருக்கு, ஒரு ஐ பீம் மாதிரி இருக்கு. அந்த ஐ பீம் அதுக்கு பேர் இன்சர்ஷன் பாயிண்டர், எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட அடிக்கலாம்னு சொல்றதுக்கு. பட் அதை பத்தி நமக்கு தெரியப்படுத்துறது ஸ்டேட்டஸ் பார், எந்த இடத்துல கர்சர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லும் அது. தென் கீழே ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அந்த பிளாங்கா இருக்கிற அந்த இடத்துல தான் நாம எல்லா ஒர்க்கையும் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஒர்க் ஸ்பேஸ். தென் இதுல இன்னொன்னு அடிஷனலா நமக்கு தெரிஞ்சுக்கலாம், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் ரூலர்ஸ். மேல ரூலர் வரும், அதே மாதிரி வெர்டிக்கலாவும் ரூலர் வரும். ஸோ
இப்ப நம்ம பார்த்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விண்டோ. ஸோ இது ஒவ்வொன்னையும் நீங்க எப்படி டெக்ஸ்டுவலா அதை எப்படி எழுதணுங்கிறது இப்ப அடுத்தது பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ. இப்ப நம்ம பார்த்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ விண்டோ. அதுல இருக்கிற பார்ட்ஸ் என்னென்னு இப்ப பார்க்கலாம். கண்ட்ரோல் பாக்ஸ் to provide the options for moving or closing the window. ஓபன் பண்ணியிருக்கிற ஒரு விண்டோவை மூவ் பண்றதுக்கோ க்ளோஸ் பண்றதுக்கோ கண்ட்ரோல் பாக்ஸ் பயன்படும். டைட்டில் பார் to display the title of the application window. அதாவது ஃபைல் நேமை காண்பிக்கும். Menu bar contains menus and their list of commands. So menu bar மாதிரி வரும். அதுல இருக்கக்கூடிய sub menus அதான் list of commands-ஐயும் காண்பிக்கும். Minimize button to reduce the window and arrange it on the taskbar. அந்த விண்டோவை சின்னதாக்கி taskbar-ல கொண்டு வந்து place பண்ணிடும். Maximize button to enlarge the active window. Maximize button தான் restore பட்டனுக்கும் ஒர்க் பண்ணும். ஸோ மேக்ஸிமைஸ் பட்டன்கும் போது ஒரு விண்டோ ஆக்சுவலா இருக்கிற சைஸை விட ஒரு ஹாஃப் இல்லைன்னா 1/3 ஆஃப் த சைஸ் ரெடியூஸ் ஆகி இருக்கும். அதை எகெயின் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு மேக்ஸிமைஸ் பட்டன் சொல்லுவோம். ரெஸ்டோர் பட்டன் டு ரெஸ்டோர் த விண்டோ டு த ப்ரீவியஸ் சைஸ். முன்னாடி என்ன சைஸ் இருந்தோ அந்த சைஸுக்கு கொண்டு வரதுக்கு ரெஸ்டோர் பட்டன். Vertical and horizontal bars to move through the window up and down and left or right to view the window. ஒரு விண்டோவை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணி பார்க்கறதுக்கு இல்லைன்னா லெஃப்ட் ஆர் ரைட் சைடு மூவ் பண்றதுக்கு vertical and horizontal bars யூஸ்ஃபுல்லா இருக்கும். Vertical and horizontal rulers helps to know the right, left, top and bottom margins. ஒரு டாக்குமெண்ட் உள்ள வரும் பொழுது அதுல நம்ம மார்ஜின்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் எங்க ஆரம்பிக்குது, டாப்ல எங்க ஆரம்பிக்குது, ரைட்ல எங்க முடியுது, பாட்டம்ல எங்க முடியுது, இன் சென்டிமீட்டர்ஸ் ஆர் மில்லிமீட்டர்ஸ் இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் ரூலர்ஸ் தான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கும். Status bar helps to know the position of the cursor. நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கறச்சே அந்த கர்சர் எங்க இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை காமிக்கிறது தான் ஸ்டேட்டஸ் பார். ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா ஃபார் த யூசர் டு என்டர் டெக்ஸ்ட், பிக்சர்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ டாக்குமெண்ட்டுக்குள்ள நம்ம ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஏரியா தான் ஒர்க் ஸ்பேஸ். Insertion pointer to tell the position for inserting text, drawings, etc. இப்போ நம்ம கர்சரை கிளிக் பண்றோம் அப்படின்னா அந்த கர்சர் கிளிக் பண்ணின இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட் அடிக்கலாம், டிராயிங்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு பேரு இன்சர்ஷன் பாயிண்டர். இத இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், ஐ பீம் அப்படின்னு சொல்றது உண்டு. Working with accessories. அக்சசரிஸ்னா என்ன, துணை கருவிகள்னு சொல்றோம். அது மாதிரி இப்ப கம்ப்யூட்டர்ல சில அக்சசரிஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு ஸ்டார்ட் மெனுல ப்ரோக்ராம்ஸ்ல அக்சசரிஸ்னு போனோம். அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் பேட். சிம்பிள் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் யூசிங் திஸ். ஒரு சின்ன டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த வேர்ட் பேடை யூஸ் பண்ணிக்கலாம். வேர்டு மாதிரி இதுல ஃபார்மேட்டிங் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்காது. ஸோ சிம்பிளா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் நோட் பேட், சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர். சின்னதா ஏதானு ஒரு மேட்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நோட் பேட்ல போய் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். பெயிண்ட் சாஃப்ட்வேர் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம் to draw or paint and work with images. So நம்மளோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்சரை டிரா பண்ணிக்கிறது, அதுக்கு பெயிண்ட் பண்றது, அதுல
சில ஃபார்மேட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அப்ளை பண்ணிக்கிறது, இல்ல ஒரு இமேஜஸ் இன்சர்ட் பண்ணி அதுக்கு சில ஃபார்மேட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அப்ளை பண்றது. இது அத்தனை ஒர்க்கையும் இந்த பெயிண்ட்ங்கிற சாஃப்ட்வேரை வச்சு நம்ம பயன்படுத்திக்க முடியும். கால்குலேட்டர், இது எல்லாருக்கும் தெரியும். பெர்ஃபார்ம்ஸ் பேசிக் அரித்மெட்டிக் டாஸ்க் வித் ஆன் ஸ்கிரீன் கால்குலேட்டர். அது என்ன ஆன் ஸ்கிரீன் கால்குலேட்டர்? தனியா ஒரு கால்குலேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில வச்சுக்காம கம்ப்யூட்டர்லேருந்தே ஆன் ஸ்கிரீன் கால்குலேட்டரை பயன்படுத்தி நம்ம பேசிக்கா சில அரித்மெட்டிக் ஒர்க் எல்லாம் பண்ண முடியும். Defragmentation, to bring the scattered files subsequently, அதாவது ஒருங்கிணைத்தல்னு சொல்லலாம். Defragmentation அப்படின்னாலே ஒருங்கிணைத்தல். எதை ஒருங்கிணைக்கும்? To bring the scattered files, அதாவது சிதறடிக்கப்பட்ட தனித்தனியா இருக்கிற ஃபைல்ஸை அடுத்தடுத்து கொண்டு வரத்துக்கு தான் இந்த defragmentation பயன்படும். Scan disk, இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? To scan the hard disk to check for physical and logical errors. நம்ம கம்ப்யூட்டரை அதிகம் பயன்படுத்திட்டே இருக்கும்போது சில சமயம் என்ன ஆகும்னா, ஹார்ட் டிஸ்க்ல எல்லா ஃபைல்ஸும் வரிசையா போய் உட்காராது. ஸோ வெவ்வேறு இடத்துல போய் அது ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஸ்டோர் ஆகியிருக்கிறது எல்லாத்தையும் சப்சிக்வெண்டா, அதாவது அடுத்தடுத்து கொண்டு வரத்துக்காக தான் டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணினோம். ஆனா அதுல ஏதாவது எரர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை செக் பண்றதுக்காக, பிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் எரர்ஸை செக் பண்றதுக்கு இந்த ஸ்கேன் டிஸ்கை நம்ம பயன்படுத்த முடியும். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இல்லைன்னா அதை ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல உங்களுக்கு கொஸ்டின் கூட வரலாம், illustrate Windows Explorer as the best file manager அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்கலாம். இப்போ illustration of Windows Explorer as file manager, இதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா, விண்டோ சிம்பிளோட ஈயை பிரஸ் பண்ணினாலும் இந்த விண்டோ எக்ஸ்ப்ளோரருக்கு போகும். அப்படி இல்லைனாலும் மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணாலும் இதே விண்டோ எக்ஸ்ப்ளோரருக்கு வரும். Window Explorer is used to display the drives, folders and files in a hierarchical manner. அப்ப Window Explorer யூஸ் பண்ணி சிஸ்டத்துல உள்ள டிரைவ்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ஹியராரிக்கல் மேனர், அதாவது படிநிலை படிப்படியா காமிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல அந்த நம்ம லெஃப்ட் சைட்ல ஃபோல்டர்ஸ் இருக்கு, டிரைவ்ஸ் இருக்கு. அப்போ ஒரு டிரைவை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாம் காமிக்குது. தென் அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணும்போது அகெயின் ஃபர்தரா அது அடுத்தபடியா அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். இந்த மாதிரி அதை காமிக்கிறதுக்கு பேரு தான் ஹியராரிக்கல் மேனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல உள்ள முக்கியமான தன்மைகள் என்ன, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதை பயன்படுத்தி display the properties of a file அப்படின்னா ஒரு ஃபைலினுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது எவ்வளவு அதுல பைட்ஸ் இருக்கு, அந்த ஃபைல் நேம் என்ன, எல்லாத்தையும் நமக்கு பார்க்க முடியும். To find a file or folder, ஒரு பர்டிகுலர் ஃபைலையோ ஃபோல்டரையோ நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். Rename a file or folder, ஒரு பர்டிகுலர் ஃபைலையோ ஃபோல்டரையோ ஏற்கனவே உள்ள பெயர் இல்லாம வேற ஒரு பெயரை கொடுத்து ரீநேம் பண்ண முடியும். To copy a file, அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தட்ல ஒரு பர்டிகுலர் ஃபைலை ரைட் பட்டன் கிளிக் பண்ணி காப்பின்னு சொல்லியோ இல்லைனா Ctrl+C யூஸ் பண்ணியோ காப்பி பண்ண முடியும். To move a file, ஒரு பர்டிகுலர் ஃபைலை மூவ் பண்ணலாம். அது ரெண்டு மெத்தட்ல, ஒன்னு அந்த பர்டிகுலர் ஃபைலை செலக்ட் பண்ணி அதை நம்ம கட் பண்ணிட்டு, அதாவது Ctrl+X கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம்.
Then to copy or move a file. இந்த copy பண்றதும் move பண்றதும் கீபோர்டு மட்டும் இல்லாமல் மவுஸை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். அது நம்ம பிராக்டிக்கல்ல பார்க்கலாம். எப்படி மவுஸை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபைலையோ ஃபோல்டரையோ எப்படி மூவ் பண்றது இல்ல காப்பி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இது எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் இந்த ஃபைல் மேனேஜரான விண்டோ எக்ஸ்ப்ளோரர் நமக்கு பயன்படும். பர்சனலைசிங் விண்டோஸ். விண்டோஸை நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அதைத்தான் இப்ப பார்க்கிறோம். Process of adjusting the look, feel, organization of a Windows end user experience. விண்டோவை பயன்படுத்தும் ஒரு கடைசி பயனாளி தனக்கு பிடித்தாற்போல் அதனுடைய அமைப்பை மாற்றிக்கொள்வது. அதாவது லுக், ஃபீல், ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் மாற்றிக்கொள்வது தான் பர்சனலைசிங் விண்டோஸ். Settings which deviate from the default installation. Windows நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் பொழுது டிஃபால்ட்டா எப்படி அது இன்ஸ்டால் ஆகி இருக்குமோ அதிலிருந்து மாறுபட்டு அமைக்கக்கூடிய செட்டிங்ஸை தான் பர்சனலைசிங் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க ஒரு பிக்சர் வருது. நம்ம என்ன பண்ணணும், டெஸ்க்டாப்ல போய் ரைட் பட்டன் கிளிக் பண்ணின உடனே இந்த பர்சனலைசிங் விண்டோஸுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ லெஃப்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க ஹோம்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சர்ச் பார் கொடுத்து அதில் ஃபைண்ட் அ செட்டிங் அப்படின்னு இருக்கு. அதுக்கு கீழே பர்சனலைசேஷன். அதில் வரிசையாக கேட்டகரிஸ் இருக்கு. பேக்ரவுண்ட், கலர்ஸ், லாக் ஸ்கிரீன், தீம்ஸ், ஃபாண்ட்ஸ், ஸ்டார்ட், டாஸ்க் பார். ஸோ எதை வேணும்னாலும் நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு பிடித்தாற்போல். இல்லை ஒரு செட்டிங் இதில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஃபைண்ட் அ செட்டிங் மூலமாக அதையும் நம்ம சர்ச் பண்ணி அதுக்கான ஆப்ஷனை எடுத்து நமக்கு விருப்பப்படுற மாதிரி அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ தட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ பேக்ரவுண்டில் மாற்றிக்கலாம், கலர்ஸை மாற்றலாம், இல்லை லாக் ஸ்க்ரீனுக்கு என்ன போடணுமோ அதை போட்டுக்கலாம். தீம்ஸுங்கிறது பை டிஃபால்ட் அவனே கொடுத்துருப்பான், அதில் எதையானு ஒன்று எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் மெனு எப்படி வரணும், டாஸ்க் பார் எப்படி வரணும், இப்படி எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் பர்சனலைசிங் விண்டோஸ்.